இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம லோவர் ஹிப்ஸ் பேக் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான பாஸ்டர். அந்த பாஸ்டரோட பேர் பத கோணாசனா. பத மீன்ஸ் பவுண்ட், கோணா மீன்ஸ் ஆங்கிள், ட்ரையாங்கிள் இல்லைங்களா, நிறைய ஆங்கிள்ஸ். ஸோ பத கோணாசனா மீன்ஸ் பவுண்ட் ஆங்கிள்டு பாஸ்டர். ஸோ இந்த பாஸ்டர் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மேட்டுக்கு வாங்க, தரைக்கும் வரலாம். உங்கள் ரெண்டு காலையும் சேர்ந்து ஒரு நமஸ்தே பண்ணுற மாதிரி ரெண்டு காலையும் கிட்ட எடுத்துன்னு வாங்க. முட்டி அப்படியே சைடில் விரிஞ்சு போவோம். இங்கேருந்து உங்கள் கை, உங்கள் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் காலோட லெஃப்ட் ஆங்கிள் முன்னாடி எடுத்துன்னு வாங்க. சில பேர் இது மாதிரி கையை எடுத்துன்னு வந்த உடனே அப்படியே டில்ட் ஆவாங்க. டில்ட் ஆகக்கூடாது. உங்கள் ரைட் நீ கண்டினியூஸ் டு பி as close to the floor. உங்கள் லெஃப்ட் ஹேண்டும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். லெஃப்ட் ஹேண்ட் போன உடனே உங்கள் ரைட் ஹேண்டில் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் வரணும். ஸோ உங்கள் ரைட் ஹேண்ட் எவ்வளோ முன்னாடி எடுத்துன்னு போக முடியுமோ எடுத்துன்னு வாங்க. ஆனால் வெரி இம்பார்ட்டண்ட், இது மாதிரி டில்ட் ஆகக்கூடாது. இந்த ரைட் நீ எவ்வளோ கீழேயா இருக்க முடியுமோ அங்கே வச்சுக்கோங்க. உங்கள் ரைட் ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணும்போது இங்கே ஹிப்போட ரைட் சைடில் நிறையவே ஸ்ட்ரெச் வரும். இந்த ஃப்ரண்ட் பெல்லி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த மசில் தான் உடம்போட நிறைய வேலை பண்ணும். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஐ ஹாவ் லோவர் பேக் பெயின். ஸோ அதை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு தான் இந்த பாஸ்டர். ஸோ போஸில் ஒரு 5 seconds டெஃபினட்டாக இருக்கணும். ஸ்லோலி கையை கிட்ட எடுத்துன்னு வந்துட்டு ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணணும். இல்லைனா ஒரு ஹிப் நல்லா லூஸாக இருந்துட்டு இன்னொரு சைடு இன்னும் டைட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ இட் ஆன் தி ஆப்போசிட் சைட். காலோட ரைட் சைடில் பண்ணும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தான் எக்ஸ்டென்ஷனாக போகணும். சரி, அதை எவ்வளோ முன்னாடி எடுத்துன்னு போக முடியுமோ எடுத்துன்னு போங்க. ரிமெம்பர், உங்கள் லெஃப்ட்லி மேலே வரக்கூடாது, கீழேயே இருந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஹெட்டை எவ்வளோ கீழே எடுத்துன்னு போக முடியுமோ ப்ளீஸ் எடுத்துன்னு வாங்க. ஸ்லோலி உங்கள் ரெண்டு கையும் திருப்பி எடுத்துன்னு. சிம்பிள் பாஸ்டர், பட் உடம்புல இருக்கிற மோஸ்ட் டேமேஜ் பீஸ் நம்ம லோவர் பேக் நல்லாவே ரிலீஸ் கொடுக்கும். நீங்கள் நிறைய நேரம் ஒரு ட்ரெயினில் இல்லைனா பஸ்ஸில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லைனா சேர்லேயே ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் லேப்டாப்பில் வேலை செஞ்சால் and this is absolute release. உங்களுக்கே ஒரே நல்லதாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். அதோட பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. and we'll see you next time. Thank you.